ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய பிஜே அவர்களைத்தான் இன்றைய நேர்காணலில் வரவேற்று பேச இருக்கிறோம். இந்த நேர்காணலில் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நேர்காணலில் இருக்கு. எனக்குமே அந்த கேள்வி உண்டு. தொப்பி அப்படிங்கிறது பொதுவாக உலகத்தில் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. பொதுவாக எம்ஜிஆர் தொப்பி, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தொப்பி, அப்புறம் கவுபாய் தொப்பின்னு ஒன்று. ஆமாம், உலகம் சுற்று வழக்கு மேலே எம்ஜிஆர் போட்டிருப்பாரு, ஒரு மாதிரி கவுபாய் துப்பாக்கியில் வருவாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க மலையிலேருந்து நனையாமல் இருக்க குழந்தைகளுக்கு வெயிலுக்கு இதுக்கு போடுற ஒரு ஸ்டைல், இப்படி ஒரு தொப்பி இருக்கும். நிறைய நடிகர்களுக்கு தொப்பியை அடையாளமாக வச்சுக்குவாங்க ஸ்டைலாக. மொட்டை அடிச்சிருந்தா தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி தொப்பி போடுவாங்க. காங்கிரஸ் தொப்பி கூட, காங்கிரஸ் கரெக்ட், கதர் தொப்பி, காந்தி தாத்தா தொப்பி. காந்தி போடுறாரோ இல்லையோ நேரு போட்டிருப்பாரு. நேரு போட்டிருப்பாரு. ஒரு இதை தொப்பி போட்டு முலாயம் சிங் போட்டிருக்காரு, சிவப்பு தொப்பி போட்டிருக்காரு. முலாயம் சிங் ஊபியில முலாயம் சிங் யாதவ், அவங்க அப்பா அகிலேஷ் யாதவ் எல்லாம் போட்டிருந்தாங்க. லல்லு பிரசாத் கூட போட்டிருப்பாரு. நீங்க லல்லு பிரசாத் போடல, முலாயம் தான். ஒரு மாதிரி இந்த செவ்வக வடிவ தொப்பியா இருக்கும். ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு தொப்பி. மோடி கூட இந்த ரவுண்டு தொப்பி சில இடத்துல போட்டு நிற்பாரு. அப்படியா? ஆமா ஆமா, மோடியே போடுறாரா? சரி. இத வேறு. ஆனா தமிழ்நாட்டு கட்சிகள், திராவிட கட்சிகள் தொப்பி அவ்வளவு பெருசா இது பண்ணாது இல்லை. எம்ஜிஆர் அவர் சும்மா அந்த இதுக்காக போடுவாரு, ஒரு அடையாளத்துக்காக, கூலிங் கிளாஸ் இது இப்படிக்காக போடுவாரு. மற்ற திராவிட கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் பெருசா தொப்பிங்கிறத இதா வைக்கல. தொப்பிங்கிறது பொதுவான ஒரு அரசியல் வடிவம், ஸ்டைலு, ஒரு ஆடை வடிவம்னு எல்லா மதத்தினரும் எல்லா மொழி பேசுறவங்களும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் மட்டும் இப்போ நீங்க அணிந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு தொப்பியை அணிஞ்சிருக்கிறாங்க. தொழுக போகும்போது தொப்பி போடுறாங்க. ஒரு அடையாளங்கிறது தொப்பி. இப்போ சமீபத்தில் கூட மதுரை ஆதீனம் சொன்னாரு, தொப்பியும் தாடியும் வச்சிருந்தவன் தான் என்னை கொல்ல வந்தான்னாரு. இப்ப கேட்டா நான் தூக்க கலக்கத்துல சொன்னேன் அப்படின்ட்டு படுத்துக்கிட்டு பேசுறாரு. அது ஓகே, அவருடைய அரசியல். நம்ம அதுக்குள்ள போக வேணாம். நான் தெரிஞ்சுக்க விரும்புவது, இஸ்லாமியர்கள் கண்டிப்பா தொப்பி போடணுமா? அதுவும் நீங்க போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரியான ஒரு தொப்பி இஸ்லாமியர்களுக்கு என்று தொப்பி இருந்தா எந்த காலகட்டத்திலிருந்து தொப்பி போடுற கல்ச்சர் வந்தது? இது ஆபிரகாம் காலத்துல இருந்ததா, மோசஸ் காலத்துல இருந்ததா, ஈசா நபி காலத்துல இருந்ததா, நபிகளாய காலத்துல இருந்ததா, இல்ல நபிகளுக்கு பிறகு நிறைய மௌலானாக்கள் இவங்கெல்லாம் உருவாக்கிக்கிட்டதா? எதனால் இது இஸ்லாத்தில் தொப்பி கட்டாயமா ஆண்களுக்கு? முதல்ல இஸ்லாமிய ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது. என்ன அடிப்படைன்னா, நபிகள் செஞ்ச காரியங்கள் இருக்குல்ல, அந்த காரியங்களை இஸ்லாம் என்பதற்காக, இறைவன் சொன்னான் என்பதற்காக செய்த காரியங்களும் அதில் இருக்கிறது. அந்த ஊர் வழக்கப்படி செய்து கொண்ட காரியம்னு சிலது இருக்குது. அப்போ இறைவன் சொன்னான் என்ற அடிப்படையில் செஞ்ச காரியத்தை தான் நாங்கள் பின்பற்றுறதுக்கு எங்கள் அவசியம். அந்த ஊர் வழக்கப்படி அவங்க நபிகள் நாயகம் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்கன்னு இருக்குது. அது இஸ்லாமிய அடையாளம் கிடையாது. சரி சரி. அந்த காலத்தில் அது அந்த ஊர் நாட்டுடைய கோதுமை, குதிரையில் போனாங்க, ஒட்டகத்தில் போனாங்கன்னு இருக்கிறது. ஒட்டகத்தில் போவது இஸ்லாத்தின் அடையாளம்னு சொல்லுவாங்க. சிவகங்கையிலையும் ராம்நாட்லையும் ஒட்டகத்துலையும் ஒரு முஸ்லீம் போயிட்டு முடியாது. அப்போ நபிகள் மட்டும் அதை போகல, அவங்களுடைய எதிரிகளும் அதில் தான் போனாங்க. ஊருடைய வழக்கம். நபின்னு ஆகுறதுக்கு முந்தியும் அதில் தான் போயிட்டு இருந்தாங்க. அப்போ நபிகள் செஞ்ச விஷயங்களில் இஸ்லாமிய கலரை சொல்லி அவங்க சில காரியங்களை செஞ்சுருப்பாங்க. அதுதான் எங்களுக்கு மார்க்கத்தில் கடமையாகும். அப்படி இல்லாமல் அவங்க அணிந்த ஆடைகளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய உணவுகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு இஸ்லாமிய கலரை நபி பூசணும், நம்ம பூசக்கூடாது. நபி இது செய்யணும், இது இறைவன் இதை விரும்புகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மாத்திரம்தான் அதை இஸ்லாம்னு சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் இப்போ நபிகள் நாயகமுடைய காலத்தில் தொப்பிங்கிறது ஒன்று இருந்துச்சு. அவர் காலகட்டத்துக்கு அவர் காலகட்டத்திலையா, அவருக்கு முந்தி இருந்தான்னு தெரியலை, ஆனால் அவர் காலத்தில் இருந்தது. நபியுடைய காலத்தில் தொப்பி இருந்தது. தொப்பிங்கிறது என்னென்னு கேட்டால் பல வகையான தொப்பிகள் இருந்திருக்கு. ஒன்று அந்த போர்க்களத்துக்கு போகும்போது இரும்பு தொப்பி போடுவாங்கள்ல, அது தலையில் காயம்லாம் ஏற்படாமல் ஹெல்மெட் மாதிரி ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி அப்படி தொப்பி போடுற பழக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி வெயில் மண்டை தாங்க முடியாமல் கொதிக்கிறதுக்காக வேண்டி அப்போ அதை துணி தொப்பி மாதிரி போட்டுவிட்டாங்கன்னா வெயிலில் போகும்போது மட்டும் வெயிலுக்கு ஒரு கேடயமாக பயன்படுத்துவாங்க. அப்படி உள்ள ஒரு தொப்பியும் இருந்திருக்குது. இந்த தொப்பியெல்லாம் அந்தந்த தேவைக்கு நபிகளும் போட்டிருக்கிறாங்க. அதாவது வெயில்னா ஒரு இரும்பு தொப்பியை போட்டுக்கிட்டு தான் மக்காவில் போருக்கு போகும்போது அதை போட்டுக்கிட்டு தான் இரும்பு தொப்பியோடு போனார்கள் அப்படின்லாம் வரும். இதுகளெல்லாம் மார்க்கம்ங்கிறது யார் போருக்கு போனாலும் அப்படி தான் போகணும். போருண்டு போனோம்னா வெறும் அறுவாளால் வெட்டுமா, காயம் ஏற்படும், மண்டையில் காயம் படாமல் இருக்கிறதா நம்ம ஹெல்மெட் போடுறோம்ல,
இந்த ஹெல்மெட் எதுக்கு போடுறோம்னு கேட்டால் அது ஒரு அடையாளத்துக்கு போடுறது, ஒரு சேஃப்டிக்கு போடுறது தானே. அந்த சேஃப்டிக்காக போட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்போ நபிகள் வந்து எந்த ஒரு கட்டத்திலையுமே தொப்பி என்பது ஒரு இஸ்லாத்தின் அடையாளம், அல்லது தொழுகையின் போது தொப்பி போடுவது ஒரு கட்டாய கடமை இப்படிங்கிற மாதிரி ஒரு தடவையும் சொன்னது கிடையாது. ஓ, அவங்க வந்து தொப்பியை பற்றி வலியுறுத்தி சொன்னதே கிடையாது. அப்ப தொப்பிங்கிற கான்செப்ட் இறை செய்தி வஹீலையும் சொல்லல, வஹீல வரல, நபிகள் சொன்ன ஹதீஸ்லயும் கிடையாது. ஹதீஸ்லயும் கிடையாது. அப்ப அது ஒரு அந்த அரபு நாட்டு பழக்க வழக்கம். அவங்க எதிரிகள் போட்ட மாதிரி அவங்களும் மிகச் சில நேரங்களில், அதிகமாகவும் போட்டதில்லை, பல சந்தர்ப்பங்களில் வந்து உதாரணமாக இப்போ நபிகளுடைய ஹதீஸ் வந்து பல வகை இருக்குது. ஒன்று வந்து நபியுடைய உருவ அமைப்புன்னு சொல்லியே ஹதீஸ் புக் இருக்குது. அவங்களுடைய கண் இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும், அவங்களோட கை விரல் இப்படி இருக்கும், நகம் இப்படி இருக்கும்னு ஒன்று ஒன்றையும் கவனித்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களும் இருக்குது. அதுக்கு தனி நூல் இருக்குது. அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேர் ஸ்டைலை பற்றிலாம் நிறைய ஹதீஸ்கள் வரும். அப்போ தொப்பி போடாமல் இருந்திருக்காங்க. ஒட்டுமொத்த தலையில் ஒரு 20 நரமுடி தான் இருக்கும். 20 நரமுடின்னு எப்படி சொல்ல முடியுது? அப்போ தொப்பி போட்டு மறைத்து கொண்டிருந்தால் சொல்ல முடியாது, திறந்த நிலையில் இருந்தால் தான் சொல்ல முடியும். அது மாதிரி நெளியாக அவங்க சீவி இருப்பாங்க அப்படின்றது, நடு வகிடு எடுத்திருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னு கேட்டால் அவங்க தொப்பி போட்டுக்கொண்டு இருக்கலன்னு காட்டுது. மிக ஒரு வெயில் தேவைக்காக அந்த போர்க்களத்தில் போட்டதை தவிர மற்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் சும்மா சாதாரணமாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ அப்படி மார்க்கத்தில் எல்லா நேரமும் அவங்க போட்டிருந்தா கூட நம்ம ஒரு கணக்கில் எடுக்கலாம். எல்லா நேரமும் போட்டதில்லை, மிகச்சில நேரங்களில் போட்டிருக்கிறாங்க, மிக அதிகமான நேரங்களில் போட்டதில்லை. எல்லா நேரமும் அவங்க போட்டிருந்தா கூட அது மார்க்கமாகாது, வஹியாகாது. ரொட்டி சாப்பிட்ட மாதிரி தான் ஆகும். ரொட்டி சாப்பிட்டாங்க, பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்கங்கிறதுக்கு அது எந்த அந்தஸ்தில் வச்சு நம்ம பார்க்குறோமோ அப்படி தான் அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி நபி சொல்லவும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இது இந்த பேசிக்கை நம்மளாவும் சொல்லலை, இதை நபியே சொல்லிட்டாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க மக்காவிலேருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு போகிறாங்க. 13 வருஷம் மக்காவில் இருந்தாங்க, கடைசி 10 வருஷம் மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவுக்கு போன உடனே அங்கே உள்ள மக்கள் வந்து பேரிச்ச மரங்களை வைத்து விவசாயம் பண்ணக்கூடிய தோப்பு வச்சுருந்த மக்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஆண் மரம் பெண் மரம் இருக்கும்ல, அதை இணைத்து மகரந்த சேர்க்கை மூலமாக ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை நபிகள் பார்த்துட்டு என்னப்பான்னு கேட்டோன்னா, இந்த மாதிரி ஆண் மரம் பெண் மரம்னு நாங்கள் இணைத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேவையில்லையப்பான்ற நபிகை சொன்னோன்னா விட்டுறாங்க அந்த மக்கள். அந்த மகசூல் நேரத்தில் பார்த்தா உற்பத்தியே இல்லை. எப்போவுமே எவ்வளோ பேரிச்சம்பழம் உற்பத்தி ஆகுமோ அந்த அளவுக்கு உற்பத்தி ஆகலை. அப்போ நபிகள் கேட்குற, என்ன இந்த மாதிரி இருக்குது, பேரிச்சம்பழம்லாம் ஒன்றும் இல்லாமல் மரங்கள்லாம் இருக்குன்னோன்னா, நீங்கள் தானே சொன்னீங்க, உங்கள் சொல்ல கேட்டு நாங்கள் செஞ்சோம், அது மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கம் என்கிற பெயரில் நான் எதையாவது சொன்னால் நீங்கள் அப்படி கடைப்பிடிங்க. உலக விஷயமாக சிலர் சொன்னோம்னு சொன்னால் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் அனுபவத்தில் சிறந்ததாக தான் நீங்கள் நான் சொல்கிறத கேட்காதேன்னு சொல்கிறாங்க. நான் வந்து நான் வகையில் நான் உங்களுக்கு சொன்னேன், இது என்னப்பா நல்லா இல்லைன்னு என் மனசில் பட்டு இயல்பாக என் கண்ணுக்கு பட்டதில் சொன்னேன். அதுலாம் நான் என்னை ஃபாலோ பண்ணாதேன்ட்டாங்க. நான் வந்து இறைவனுடைய செய்திங்கிற முறையில் சொன்னதை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமே தவிர, எனக்கு ஒரு கலர் பிடிச்சிருக்கும், எனக்கு ஒரு சாப்பாடு பிடிச்சிருக்கும், உடனே இது நபிக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்லி நபி விரும்பி சாப்பிடும் உணவுலாம் அப்படிலாம் சில அது கிடையாது, அது கிடையாதுன்ட்டாங்க. அப்போ வந்து நபிகள் வந்து இந்த அளவுகள் நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. நான் சொன்ன காரியங்களில் செஞ்ச காரியங்களில் மார்க்கம் தீனு இஸ்லாம் என்று எதையெல்லாம் நான் சொன்னேனோ அதைத்தான் நீங்கள் கடைப்பிடிக்கணும். அது இல்லாமல் நான் சொன்னால் நீங்கள் சீர்தூக்கி பார்த்துக்கிறங்க. சரின்னு போட்டால் எடுத்துக்கிறங்க, இல்லாட்டி விட்டுருங்க. விட்டதுனால நபியை புறக்கணித்தல்னு வராது, நபியுடைய சொல்ல கேட்கலன்னு வராது. என்னென்னா அதை அப்படி நான் சொல்லலை, நான் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டாங்க. அப்போ அந்த மாதிரி தான் இப்போ நபிகள் விரும்பி சாப்பிட்ட உணவை நீங்கள் கேட்டீர்ல, அது மாதிரி நபிகளுக்கு சில உணவு பிடிக்காட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காமல் இருக்காது. அவருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கணுமே தவிர நபிக்கு ஒரு உணவு பிடிக்காத காரணத்தினால் நமக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல. அவர் தொப்பி போடுவாரா மாட்டாரா நபி? மிகச்சில நேரங்களில் போட்டிருக்கிறார். ரொம்ப அதாவது ஒரு 2-3 சந்தர்ப்பங்களில் மொத்தத்தில் 63 வருஷ வாழ்க்கையில் ஈசா நபி போட்டதில்ல. ஈசா நபி பற்றி அவனும் வரல, தொப்பி போட்டாங்க நாம தேடி பார்க்கல. மூசஸ், ஆபிரகாமு, நோவா யாருமே போட்ட மாதிரி இல்லை, போட்ட மாதிரி நம்ம தேடி பார்க்கல. தேடினா எடுக்கலாம், அது தேடி பார்க்கல. நம்ம நபிகள்ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். சரி, எடுக்கும்போது நபிகளை பொறுத்த வரைக்கும் 2 சந்தர்ப்பங்களில் தொப்பி போட்டதாக வருதே தவிர, அதுவும் இரும்பு தொப்பி ஒன்று போட்டிருக்கிறாங்க. அது வந்து ஒரு கவசமாக போட்டதை தவிர மற்ற நேரத்தில் தொழுகும் போதோ மற்ற நேரங்கள்லையோ தலையை தொப்பி போட்டவர்களாக
இல்ல நீங்க சொல்றீங்க. இல்ல. ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் முஸ்லிம்களின் அடையாளங்கிறது தொப்பி தான். அதான் அது ஆர்எஸ்எஸ் காரங்க உட்பட ஈஸியா அடையாளம் காட்டுறதுக்கு அவங்க தொப்பி போடுவாங்க ம். அப்படிங்கிற அந்த விஷயத்தை பயன்படுத்துறாங்க. அப்புறம் எதுக்கு ஒரு தமிழ்நாட்டுல இருக்க முஸ்லிம் தமிழர் அடையாளத்தோடயே இருக்கலாம், ஆந்திரால இருக்கிறவர் ஆந்திரா அடையாளம், அமெரிக்கால குவைத்துல இருக்கு. ஏன் நீங்க அரபு நாட்டு கல்ச்சரை நபிகள் வலியுறுத்தாததை, வஹி வலியுறுத்தாத ஒரு விஷயத்த ஒரு அரபு நாட்டு ஸ்டைல்லயே ஏன் எந்த நாட்டுல இருந்தாலும் முஸ்லிம்கள் அப்படி இருக்கணும்? அப்ப அவன் தனிமைப்படுத்தவும் வேறுபடுத்தவும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருதுல. பாய்ப்பா நம்ம நாட்டுக்காரமா இருக்க மாட்டான், அரபு நாட்டுக்காரமா இருப்பான் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எளிமையா உங்களை வந்து ஒரு ஐசோலேட் பண்ணிடுதுல பொது சமூகத்துல இருந்து. இந்தியால மட்டும் இல்ல, எங்க இருந்தாலும். சரி, அதுல என்னன்னு ஐரோப்பியாலையும் போடுறாங்களா முஸ்லிம்கள் தொப்பி? இல்ல முஸ்லீம்கள் தொப்பி மார்க்கத்தின் பேரால போடுறதுங்கிறது இந்தியால தான், 3 நாடுகள்ல தான். சரி, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ். சரி எல்லாம் சேர்ந்து இந்தியா தான் அன்னைக்கு. சரி சரி. அந்த பழைய பழைய இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியாவில் தவிர வேற அரபு நாட்டுல இன்னைக்கு முஸ்லீம் இருக்கிறாங்க, அவங்க தொப்பி போடுறது ஒரு ஆள் கூட தொப்பி போட்டு பார்க்க மாட்டீங்க. சரி, அரபு நாட்டுல தொப்பியே போட மாட்டாங்க. சரி, நீங்க துபாய்க்கு போங்க, பஹ்ரைனுக்கு போங்க, அந்த மன்னர்கள்லாம் வந்து காட்சி தர்றாங்க, நீங்க பாக்குறீங்க. அந்த நாட்டு கலாச்சாரப்படி ஒரு துணி மாதிரி ஒன்று ரவுண்டு கட்டிருப்பாங்களா, அதுதான் போடுவாங்களே தவிர தொப்பிங்கிற போடுறது அவங்கள்ட்ட இந்தியாவில் ஏன் வருதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு முக்கியமான வரலாற்று ரீதியான ஒரு காரணம் தான். ஏற்கனவே ஒரு இதை பற்றி நம்ம சொல்லியும் இருக்கோம். என்னன்னு கேட்டால், அந்த உலக முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் துருக்கி தலைமை தாங்கினுச்சு ஒரு காலத்தில். ஆமாம், அதனால நம்மளை துருக்கன் வச்சா ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்போ துருக்கி நாட்டினுடைய ஒரு கலாச்சாரம் வந்து தொப்பி போடுறது. துருக்கி நாட்டில் முஸ்லீம்னால துருக்கிக்காரண்டாலே தொப்பி தான். தொப்பி இல்லாத ஒரு துருக்கி இப்போ இல்லை. அந்த கிலாபத்து அந்த 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 பிரச்சனை நடந்து கொண்டிருந்த 40களில் 1940களெல்லாம் பார்த்தீங்கன்னா, துருக்கியை சேர்ந்த யாராக இருந்தாலும் தலையில் தொப்பி இல்லாமல் ஒரு துருக்கிக்காரனை பார்க்க முடியாது. அப்போ துருக்கியில் எல்லாம் தொப்பி போடுறத பார்த்துட்டு முஸ்லீம்னால தொப்பி போடணுங்கிற ஒரு சிந்தனை இவங்களுக்கு வந்து துருக்கி தானே சப்போர்ட்டாக இருந்தாங்க. அந்த கிலாபத்து நேரத்தில் அந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராடினதெல்லாம் துருக்கியுடைய அந்த ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் முஸ்லீம்கள் எதிர்த்தாங்க. அதனால கிலாபத்து இயக்கம்ன்ற அந்த இயக்கமே அதுக்கு தான் ஆரம்பித்தாங்க, துருக்கிக்காக தான் ஆரம்பித்தாங்க. அதையெல்லாம் பேசிக்காக வச்சு என்ன செய்யுதுன்னு கேட்டால், துருக்கியில் உள்ளது தான் இஸ்லாமிய நாட்டுக்கு தலைமை அவனாக இருக்கிறான், அந்த நாட்டில் தொப்பி போடுறான். அப்போ தொப்பிங்கிறது இஸ்லாத்தினுடைய அடையாளம் போல் இருக்குங்கிற கருத்து பாமர முஸ்லீம்கள் மத்தியில் இங்கே இந்தியாவில் வந்துருச்சு. ஓ, ஓகே ஓகே. இது வந்ததில் என்ன செய்யறோம்னா, மத குருமார்கள்லாம் அதில் சேர்ந்துக்கிட்டு அதை வந்து பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. இது மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கும்னு சொன்னால் துருக்கியில இப்போ போட மாட்டேங்கிறான், இவங்க விட மாட்டேங்கிறாங்க. துருக்கியில யாரும் போடுறது இல்லை. இப்போ முதல்ல போட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த துருக்கி தொப்பின்னு அதுக்கு பேர். நீங்க வந்து நீங்க அணிஞ்சிருக்கிறது துருக்கி தொப்பி தான். இல்ல, துருக்கி தொப்பி எப்படின்னு கேட்டா, நீங்க அந்த பாவ மன்னிப்புல சுவாஜி போட்ட மாதிரி பழைய காலத்துல ஒரு மாதிரி இப்படி போட்டிருப்பாரு, அதான் துருக்கி தொப்பி. காகிதம் இல்லத்துங்கிறாங்களா, அவர் போட்டிருப்பாரு. சரி, அதாவது இப்படி ஒரு உயரமா இருக்கும். இந்த தொப்பி தான் இஸ்லாமிய அடையாளம்னு முதல் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க பழைய காலத்து சினிமாக்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொப்பி போட்ட ஆட்களை தான் முஸ்லீம்னு காட்டுறாங்க. என்ன செய்வாங்கன்னா, இப்படி ஒரு தொப்பி நீட்ட தொப்பியா இருக்கும், ஒரு மரக்கா மாதிரி இருக்கும், அது மாதிரி ஒரு வாலியை கவுத்தன மாதிரி இருக்கும் அந்த தொப்பி. அந்த தொப்பியை போட்டுட்டு இருந்தாங்க. பழைய போலீஸ் கான்ஸ்டபிள் படங்கள் எல்லாம் கான்ஸ்டபிள் இவ்வளவு பெரிய தொப்பி வச்சிருக்க அது போட்டுருவாங்களா, அந்த அந்த இதுக்கு நெருக்கமா இருக்காது. அப்போ அந்த துருக்கியர்கள் தொப்பி போட்டதை வைத்து என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால், முஸ்லீம்டா தொப்பி போடணும்னு சொல்லி மற்ற மக்களும் வழங்கிட்டாங்க, இவங்களும் வழங்கிட்டாங்க. தொப்பி வந்து தடுக்கப்பட்டதில்லை, விரும்பினா போட்டுக்கலாம். அது ஒருத்தருக்கு அது விருப்பமாக இருந்தால் எந்த வகையான தொப்பி வேணாலும் போட்டுக்கலாம், தொப்பி வந்து தடுக்க முடியாது. ஆனால் இஸ்லாமிய கலர் குத்தலாமான்னா அப்படி குத்த சொல்லி எந்த ஒரு பேசிக்கும் கிடையாது, நபிகள் சொல்லவும் கிடையாது. நபிகள் காலத்தில் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னைக்கும் கிடையாது உலக நாட்டில். அமெரிக்கா தொழுக போகும்போது தொப்பியோட தானே போகிறாங்க. எல்லாம் இங்கே தான் நான் சொல்கிறேன். எல்லாமே எங்கே இருக்குன்னா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கே தவிர அமெரிக்காவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அந்த பள்ளியில் தொழுவுறதை நீங்கள் பாருங்கள், ஒரு ஆள் கூட தொப்பி போட்டுருக்க மாட்டாங்க. பிரிட்டனில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, பள்ளியில் தொழுவ போகும்போது 1-2 முஸ்லீம் போட்டிருப்பானே, அதனால் இங்கேருந்து போனவனா இருப்பான். 1-2 முஸ்லீம் அந்த பிரிட்டனில் அங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்காங்கன்னா அவன் இந்தியாவிலேருந்து போனவனா சம்பாதிக்க போனவனா இருப்பானே தவிர அங்கே உள்ள மக்களாக இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த 3 நாடுகளில் மாத்திரம்தான் அந்த துருக்கியின் தாக்கத்தில் அது இஸ்லாமிய ஒரு வண்ணம் பூசப்பட்டுச்சே தவிர இஸ்லாம் தோன்றிய அரபு பகுதியிலே அது தொப்பி அடையாளமாக இருந்தது கிடையாது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தொப்பி வந்து சல்மான் மன்னரை நீங்கள் தொப்பியோட பார்த்துருக்கீங்களா? சவுதி மன்னர் இருக்கார்ல, அவர் தொப்பியோட பார்க்க மாட்டீங்க. அபுதாபி இளவரசர் தேவையில்லை, தொப்பி படியும் தேவையில்லை. இஸ்லாத்துல கிடையாது, விரும்பினா போட்டு எல்லாரும் அணியிறாங்களே, எல்லா முஸ்லீமும். அதான் இங்கதான் அணிகிறாங்க. அது இப்போ இங்கேயும் மாறி அது தொழுக போகும்போது எல்லாரும் தொப்பியோட தானே போறாங்க. அதான் இப்படி சொல்லி கொடுக்கப்பட்டு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. போகணுன்ற அவசியம் கிடையாது, அவசியம் இல்லை. ஆமா, நபிகளே தொப்பி போட்டு தொழுவலையே.
இல்ல இப்ப நீங்களே இதை பரப்புரையா செய்யலாம்ல, ஏன் தொப்பி போட்டு உங்களை தனியா அடையாளப்படுத்திக்கிறீங்கன்னு கேட்கலாமே. இல்லை, நம்ம வந்து அது அனுமதிக்கப்பட்டதை நம்ம கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒருத்தர் நான் வந்து அந்த காலத்தில் மார்க்கத்தில் போடணும்னு நினச்சிருந்தாங்கல்ல, அந்த காலத்தில் போட ஆரம்பித்தேன். அது நம்மளுடைய ட்ரேட்மார்க் இப்படி ஆயிடுச்சு, தொப்பி தான் ஆயிடுச்சு. இப்ப நீங்க தொப்பி போடுறது ஒரு சும்மா உங்களுக்கு பழகிருச்சு. பழகிட்டான். அது தொப்பி விட்டா நம்ம ட்ரெஸ் மாதிரி போயிடுச்சு. ஏன்னா அப்படி அந்த காலத்தில் இல்ல அப்படி இல்ல, இது என்ன ஆகுதுன்னா விருப்பப்பட்டு கூட இப்ப நான் இந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கேன், கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கேங்கிற மாதிரி தொப்பி போடுறீங்க. உங்களை அடையாளப்படுத்தவும் ஒரு மண்ணின் கலாச்சாரத்துல இருந்து, எப்பா நம்ம என்ன இருந்தாலும் தமிழப்பா, அவன் முஸ்லீம்ப்பா, நம்ம பாரு நம்மளை விட இவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது இல்ல. உங்களை வேறுபடுத்துறதுக்கு இவங்க முஸ்லீம்ஸ் எப்படினாலும் தமிழனுக்கு சாதகமா இருக்க மாட்டான், பீகாருக்கு அவன் இப்படி இருந்தாலும் அவங்க அரபுக்கு தனியா ஒரு உலகம்னு சொல்றீங்க. இப்ப இந்த தொப்பி இந்த மாதிரிலாம் நீங்க போடும்போது அந்த ஒரு ஒரு விமர்சனம் வருது இல்ல, அந்த ஒரு பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு தான். எல்லாரும் போடுறாங்களே மண்ணுக்கு. முஸ்லீம் தொப்பி தனியால தெரியும். இந்த கலாச்சாரம் காங்கிரஸ் தொப்பியை ஏற்றுக்கிறீங்க நீங்க? இந்த மண்ணு கலாச்சாரம். அங்கே உள்ள காங்கிரஸ் குமரன் இருந்து தொப்பி போட்டு தான் இருப்பாரு. குமரன் இருந்து தமிழ்நாட்டுக்காரர் தான், தொப்பி போட்டு தான் இருப்பாரு. தொப்பி போட்டு தான். ஏன் தொப்பி போட்டுருக்காருன்னு கேட்டோமா? அவர் கட்சிக்காக போட்டாரே தவிர அவர் தமிழுக்கு எதிரிங்கிற ஒரு அர்த்தம் வர, தமிழுக்கு தொண்டாட்டினவர் தான் நிறைய வரும். அந்த மாதிரி தமிழருங்கிற மாதிரி கான்செப்ட் வரல, பொது நீரோட்டத்திலிருந்து இவங்க விலகி இருப்பாங்க அப்படிங்கிறது காமிக்கிற மாதிரியான ஒரு அடையாளம். நம்ம அதை பிரச்சாரம் பண்ணி தொப்பி தான் அடையாளம்னு சொன்ன ஒரு சமுதாயத்தில் வந்து அதை மாற்றி இருக்கணும். 90% மக்கள் இப்போ தொப்பி போடுறது இல்லை இங்கே. நீங்க தொப்பி போடுறீங்களே? நான் போடுறேன். நான் சொல்லி நிறைய பேர் போடுறது இல்லை. நான் எதுக்கு போடுறேன்னா, நான் இப்படித்தான் இது நான் இதான் அடையாளம்னு ஆயிடுச்சு. நமக்குன்னு ஒரு அடையாளம் மக்கள்கிட்ட வரும்போது அந்த அடையாளத்துறையே இதுக்கு மாற்றணும் தேவையில்லாமன்னு வந்துருச்சே தவிர மத அடையாளத்துக்கு இல்லைன்னு நான் தான் இதை சொல்கிறேன். நான் தொப்பி போடுறதுனால அதை வந்து நான் வலியுறுத்தி யாருக்கு நான் சொல்லலை. அது மார்க்க குரான் இது வந்து ரம்ஜான் டைத்துல தனியா தொப்பி வைக்கிறாங்க. ஆமாமா, முஸ்லீம் தொப்பிகள் இதாக வைக்கிறாங்க. ஏன்னா மக்கள் விரும்பும் போது வைக்கத்தான் செய்வாங்க மக்கள். ஆனா மக்கள் விரும்புறது வந்து இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்கு. நீங்க வந்து ஒரு பள்ளியாசல் போய் பாருங்க, அனைவரும் தொப்பி போட்டிருக்காங்களான்னு பாருங்க. எந்த ஒரு பள்ளியாசல் வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு ஏதோ ஒரு பெரிய பள்ளியாசலுக்கு போங்க, எல்லாரும் போட்டிருக்க மாட்டாங்க. பாதிங்கிற அளவில் இருப்பாங்க. எங்கள் பள்ளியில் வந்தீங்கன்னா ஒரு 100க்கு ஒருத்தர் 2 பேர் இதெல்லாம் தொப்பி இருக்கும். அப்போ தொப்பி போடுவது இஸ்லாத்தின் கடமை இல்லைன்னு விளங்கி கொண்டு விரும்பினவங்க போடுறாங்க, விரும்பாமல் போடாமல் இருக்கு. போடுறவங்கள தடுத்தாலும் குற்றமாயிரும் எங்களுக்கு. நீ எதுக்கு போடுறன்னு கேட்கக்கூடாது. இஸ்லாத்துல போடக்கூடாதுன்னு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அனுமதிக்கப்பட்டதை போய் தடுக்க கூடாது. ஏன்னா நம்புறவன் வந்து ஏதோ இஸ்லாத்துல ஒண்ணு நம்பிதான் பெரும்பாலானோர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்பாதியா? அதனால நீங்க அதை பிரச்சாரம் செய்ய வேண்டிய கட்டாயம். அதனால தான் பண்றோம். மார்க்கம் கிடையாது, இஸ்லாம் கிடையாது. இஸ்லாத்துக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. தொப்பி போடுவதோ போடாம இருப்பதோ, ஒரு ட்ரெஸ் அவ்வளவுதான். இப்போ நம்ம சட்டைன்னு போடுறோம், ஒருத்தர் ஜிப்பான்னு போட்டான், சுர்வான்னு சேர்வால்னு போடுறான், சுர்வால்னு போடுறான், பல ட்ரெஸ்ஸு ஒரு பகுதியில் போடுறான்ல, அந்த மாதிரி ஒரு ஆடை. நபிகள் காலத்தில் இந்த தொப்பி இருந்திருக்கு. ஒரே ஒரு தடவை 2 தடவை போட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்ற எல்லா நேரத்துலையும் தொப்பி இல்லாமல் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த தொப்பி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்கு, தனிமைப்படுத்துவதற்கு அது ஒன்றும் காரணம். சினிமாவில எல்லாம் எதுக்கு தொப்பியோட முஸ்லீம் ஒட்டுமொத்த முஸ்லீம் தொப்பி போட்டுட்டு இருக்கல. நீங்க பள்ளியில் காமிக்கிறான் பாயிண்டவன தொப்பி போட்டு தான் காட்டுறாங்க. எந்த ஒரு சினிமா எடுத்தாலும் சரி, ஒரு தொப்பியை மாட்டி விட்டு தான் ஒரு முஸ்லீம் என்ன செய்யறாங்க, உன்மதமா என்மதமான்னு ஒரு பாட்டு போட்டா கூட அதுக்கு ஒரு தொப்பியை போட்டு விட்டுறாங்க. டவுசரை போட்டு விட்டு அதுக்கு ஒரு தொப்பியை போட்டு பாட்டு போடுறாங்க. எதுக்கு நீ தொப்பியோட போடுறாங்க? அப்படி இருக்கல. நீங்க முஸ்லீம்கள் அப்படி இருக்கல. நீங்க பாத்தீங்கன்னா அனைவரும் தொப்பி போட்டவர்களா இருக்கல. பள்ளிவாசல்ல போடுறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே தவிர வெளியில வந்து எல்லா நேரத்திலும் தொப்பி போட்டவர்களுங்கிறது சின்ன நம்பர்ல இருக்கிறாங்க, ரொம்ப கம்மியான நம்பர்ல இருக்கிறாங்க. ஆனா முஸ்லீமுக்கு அடையாளமே என்னன்னு கேட்டா அந்த காலத்துல இருந்து தொப்பி தாண்டு சினிமாவில் வர அந்த இதை நல்லா பரப்பிட்டாங்க. கண்டிப்பாக எந்த சினிமா எடுத்தாலும் முஸ்லீம்னு காட்டுறதுக்கு அந்த தொப்பி தான் அடையாளமே. அந்த காலத்தில் அந்த பாரத விலாஸ், அதனாலதான் இந்த விவாதத்தை வச்சேன். ஆமாம், அந்த பாரத விலாஸ்ன்னு ஒரு படம் இருப்பாங்க அந்த காலத்தில் படம். அதில் வி கே ராமசாமி ஒருத்தர், அவர் தொப்பி தான் இருப்பார், அவர் முஸ்லீமுக்கு காட்டுறாரு. அப்படியே அந்த மாதிரி என்ன செய்யறாங்க சினிமாவில், அது முஸ்லீம்னா தொப்பின்னு காட்டிடுறாங்க. மக்கள்கிட்ட அது பதிஞ்சு போயிடுது. ஓ, முஸ்லீம்னா தொப்பி தான் போல இருக்குது. இப்போ உள்ள வரைக்கும் கூட அது மாறலை. இப்போ வரைக்கும் கூட இந்த சில படங்களில் வந்து தொழுவுற மாதிரியெல்லாம் சில நடிகர்களை காட்டுறாங்க. தொப்பி போட்டு தான் அவர் போகிறாரு. ஏன்னா அது இஸ்லாத்தில் உள்ளது போல இருக்குன்ற மாதிரி. இல்லைன்னா தொழுகும்போது கட்சிப்பெல்லாம் மேலே கட்சிப்பையாவது கட்டிக்கிறாங்க. அப்படி கட்டிக்கிறாங்க. அது ஒரு மாதிரி, அது இஸ்லாத்தின் கடமைனே பல பேர். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. சூழல் இருக்கு. தொழுகைக்கும் தொப்பிக்கும் சம்மந்தமே கிடையாது. கண்டிப்பாக அந்த நிலையில தான் உங்களை போன்றவர்களே அதை விளக்கணும். நிறைய விலைக்கு அப்படின்ட்டு பொதுக்கூட்டம் போட்டே விலைக்கு இருக்கும் இது தொப்பி. இன்னும் சொல்ல போனா தொப்பி இஸ்லாத்தின் மணிமொகடமான்னு சொல்லி ஒரு புக்கே போட்டிருக்கிறேன் நான்.
தொப்பி இஸ்லாத்தினுக்கு இப்போ இது சம்பந்தம் கிடையாதுன்னு நூல் போட்டிருக்கிறேன். ஒரு நூல் அனுப்பி வைக்கிறேன். அது நெட்டில் வெப்சைட்லேயும் போட்டு வச்சுருக்கிறோம். அதுலேயும் தெளிவாக கொடுத்துருக்கோம், தொப்பிக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறது. கண்டிப்பாக வழக்கமான உங்க உரையாடல் மாதிரியே இதுவும் மக்களுக்கு புதிய புதிய செய்திகளை தெரிவிக்குது. அது முஸ்லீம் நம்பிக்கையாளர்களாக இருக்கலாம், அதில் பொதுவான இதை பற்றி தெரிந்து. ஆனால் இந்த கருத்து வந்து முஸ்லீம்கள் மத்தியில் நான் இதைத்தான் சொல்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும். இது புதுசு இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 30 வருஷமான சொல்லிட்டு இருக்கிறேன் இதை. கண்டிப்பாக. அதனால மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில் ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.